ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்பவே முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறு தான், வீரத்தாலாட்டுத்தான். அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பிடித்த ஒரு வனவிலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா யானை அப்படின்னு சொல்லலாம். இந்த யானை பார்த்திங்கன்னா இருக்கிற உயிரினங்கள்லேயே மிகப்பெரிய உயிரினம் சொல்லலாம். அதே போல் மனிதனுக்கு அடுத்து அதிக வாழ்நாள் கொண்ட ஒரு விலங்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் உயிருடன் வாழுமாம் இந்த யானைகள். அதுக்கப்புறம் ஒரு யானை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 170 கிலோவிலேருந்து 230 கிலோ உணவுகளை உட்கொள்ளுமாம். அதில் 40% உணவு மட்டும்தான் அதுக்கு செரிமானமாகுமாம். மீதி 60% உணவு சாணமாக வெளியில் போட்டுருமாம். அதனால் அதோட சாணத்திலிருந்து நிறைய காடுகளுக்கு தேவையான மரங்கள், அப்புறம் மிகச்சிறிய உயிரினங்கள், அது மாதிரி தாவரங்கள், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் மரங்கள் அதோட எச்சத்திலிருந்து முளைக்குமாம். அப்படி இந்த யானைகளான சிறப்பம்சங்கள் நிறையவே சொல்லலாம். யானைகளை கோவிலில் கூட வளர்த்துட்டு வராங்க. அந்தளவுக்கு யானை மனிதர்களிடத்தில் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. இந்த யானைகள் பார்த்திங்கன்னா அதோட வழித்தடத்தை, அதுக்கப்புறம் அதோட வாழ்வாதாரங்களை நாம் நெருங்கும்போது மட்டும்தான் அது நம்மளை அச்சுறுத்தும். மற்றபடி அது ரொம்ப சாதுவான ஒரு வனவிலங்குன்னு சொல்லலாம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மனிதர்கள் 177 பேர்கிட்ட வாழ்ந்து வந்த நிலையில் இப்போது 2019 டைம்லலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 330 பேர்கிட்ட பாப்புலேஷன் அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு. அதே போல் யானைகள் பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் 50,000 யானைகள் கிட்ட கணக்கெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2017 டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21,000 யானைகள் மட்டும்தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இப்போது 2019 கணக்கெடுக்கும்போது பார்த்திங்கன்னா 31,300 யானைகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஆசிய நாடுகளிலே இந்தியாவில் மட்டும்தான் யானைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிக நிலப்பரப்பு கொண்டது, அதிக காடுகளை கொண்ட நம்ம இந்தியாவில் அதிக வனவிலங்குகள் இருக்குது. அதில் குறிப்பாக யானைகள் அதிகம்னே சொல்லலாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் அதோட வாழ்வாதாரங்களும் அதோட வழித்தடங்களையும் அழித்து மனிதர்களோட பாப்புலேஷன் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கனால அது உணவு தேடி ஊருக்குள்ளெல்லாம் அவ்வப்போது வர்ற நியூஸ் எல்லாமே நம்ம நியூஸ் சேனல்கள்லேயும் எல்லா வலைதளங்கள்லேயும் நம்ம பார்க்குறோம். இதுக்கான காரணம் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு அதோட வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுனால மட்டும்தான். இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் கர்ப்பிணி யானை பார்த்திங்கன்னா உணவு தேடி ஊருக்குள்ளே போயிருக்குது. அங்கே இருக்கிற ஒரு மனசாட்சி இல்லாத மனித மிருகங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்னாசி பழம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா வெடி மருந்தை வச்சு அதுக்கு கொடுத்துட்டாங்க. அது சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா உள்ள அதோட உஷ்ணம் தாங்காமல் ஒரு ஆற்றுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரமாக அதுவும் போராடி அதுக்கப்புறம் கும்கி யானைகளை வச்சு அரசு அதை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அது இறந்து கீழே விழுந்துருச்சு. அது இறந்தது மட்டும் இல்லாமல் அதோட வயிற்றில் இருந்த யானையோட சிசுவும் இறந்தது தான் ரொம்பவே ஒரு மன வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ எல்லார் மனசுலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு நம்மளால் முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஒதுங்கி இருக்கலாம்.
அதை துன்புறுத்தாமல் இருந்தோம்னா நம்மளை துன்புறுத்தாது. இந்த மனித மிருகங்கள் பார்த்திங்கன்னா வெடிமருந்தோடு கொடுத்த அந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்டு அது மனிதர்கள் யாரையுமே ஒரு துன்புறுத்தாமல் அது நேராக தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதுக்கு தெரிஞ்சிருக்கு மனிதர்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் மனித மிருகங்களுக்கு அதோட பசியை போக்க தெரியாமல் இப்படி ஒரு தவறான காரியங்களில் ஈடுபட்டு ஒரு யானையை கொண்டுட்டாங்க. ஒரு யானையை மட்டும் இல்லை, அது ஒரு நாள் அதோட எச்சத்தில் 12 லட்சம் மரங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உயிரினம். அப்படி இருக்க சூழ்நிலை இந்த 12 லட்சம் மரங்களையும் கொண்டிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அதோட வயிற்றுல இருந்த சிசுவையும் சேர்த்து கொண்டிருக்கீங்க. யானைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் புற்றுநோய் தாக்கியோ, அதுக்கப்புறம் மாரடைப்பு, இந்த மாதிரி இதில் இறக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 70% ரயிலில் அடிபட்டும், கரண்ட்டில் அடிபட்டும், அதுக்கப்புறம் வேட்டையாடியும் அதோட இறப்புகள் இருக்குது. யானைகளோட இறப்பு விகிதங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளில் 2366 யானைகள் கிட்ட இறந்துருக்குது. இருக்க வன விலங்குகளை அழிக்க நம்ம நம்மளோட வாழ்வாதாரங்களும் அழிய போகுது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வன விலங்குகள் அதிகமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் சுற்றுச்சூழல்கள், அதுக்கப்புறம் காடுகள் அதிகமாகும். ஸோ நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஏற்றவாறு நம்ம வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.